நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டை ஏதாச்சும் சொல்கிறதா கூட அதை வந்து இந்த முறை 4 லிட்டர் பயன்படுத்தணும், அடுத்த வருஷத்துக்கு 7 லிட்டருங்கிறதால இருக்கக்கூடாது, அடுத்த வருஷத்துக்கு 1 லிட்டர் குறைக்கணும். இது யாரும் சொன்ன இதுலேருந்து ஒரு சாறு விடுங்க லேசா. இந்த சாறு இப்போ வரும் லேசா இருக்கு. மண்ணின் வாசம், உயிரின் சுவாசம். மண்ணுயிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். சார் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ நான் வந்து ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக் பங்களாப்பூர் கிராமம். ஆக்சுவலாக பங்களாப்பூருக்கு இருக்கக்கூடிய இது லேண்ட்மார்க் சொல்லணும்னா பங்களாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனரி பேக் சைடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அங்கே வந்து நம்ம நண்பர் பாலுன்னு ஒருத்தர் ஓகேங்க தென்னையில் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க சார், சரியா நான் காய் நிற்கிறதில்ல, இந்த மாதிரி இளம்பல்ல வச்சப்போ நிறைய வண்டு கடிச்சு அழுகி போயிடுது, வேறு மழுகிறது, குருத்து மழுகி வந்துடுதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாரு. சரிங்க. அவர் இயற்கை விவசாயம் நான் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். அதனால் இதை வந்து பாருங்கன்னாரு. அவர் வந்து பார்த்தோம். தென்னைக்கு விஷயத்தை சொல்லிவிட்டு எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும், வண்டு தாக்கா இருக்குது என்ன பண்ணுறது ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு வாழை போட்டிருந்தார். ஒரு 5 மாதம் நேந்திரன் வாழை போட்டிருந்தாரு. சரிங்க. நிறைய சருவு ஏறி இருந்ததுங்க. ஓகே. நல்லா பழுப்பு இருந்தது. அப்புறம் பேசிட்டு இந்த மாதிரி பழுப்பு அதிகமாக ஏற கொடுக்கூடாதுங்க, என்ன மரம் வெயிட்டாக இருந்தாலும் பழுப்பு அதிகமாகிடுதுன்னா சருவனுடைய எண்ணிக்கை அதிகமாக சருவு ஆகிடுதுன்னா காய் வெயிட் வராது. ஓகேங்க. இதுக்கு ஒரு 2-3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு சரிங்க நான் ஆரம்பிச்சாருங்க. ரொம்ப பழுப்பாக இருந்ததுக்கு 2 ஸ்ப்ரே கொடுத்தோம். அந்த பழுப்பு அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மாதம் முடியுது, 6வது மாதத்துல புடவை வரக்க ஆரம்பிக்க 7வது மாதத்துலங்கிறக்காக அதுக்கு என்ன சத்துக்கள் கொடுக்கணும்னு குறிப்பாக பொட்டாசியம் அதெல்லாம் கொடுக்கணும். ஸ்ப்ரே வழியே கொடுத்தா எப்படி எடுத்துக்கு ஃபாஸ்ட்டாக. சரி ஓகேங்க. அது மாதிரி அதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம். நார்மலாகவே அவர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலான வெயிட்டுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நேந்திரனில் வர பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா மூக்கலுகள் வருங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் அடிப்பகுதியில் வேரலைகள் வந்து லேசான காற்றுக்கே மரம் சாஞ்சு போயிடுது. இந்த இஷ்யூவில் வரும். அதே மாதிரி வண்டு தாக்குதல் வருங்க. இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ 2 மாதமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருட்டிங்கன்னா அந்த பூ வந்திருக்குது வாழையில் புடவருதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்க. நீங்கள் ஒரு சிலர் கவனிக்கலாம். 6 மாதம் முடிஞ்சோடனே இப்போ புடவருக்கு ஆரம்பிச்சிருக்குது. 7வது மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாம் புடவை வந்துருங்க. சரிங்க. 8, 9, 10வது மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் ஆயிரு. 25 கிலோவுக்கு மேலே 5வது மாதத்துல தான் நம்மளை இது வந்து ஃபீல்டு பார்த்ததுனால ஒரு 25 கிலோ வெயிட் கொண்டாடல கொண்டை கழிச்சு கண்டிப்பாக மேக்ஸிமம் 25 கிலோ டச் பண்ண முடியும். அதுக்கு இன்ஆர்கானிக் எமர்ஜென்சியாக கொஞ்சம் சிலதெல்லாம் கொடுக்குறோம். ஓகேங்க. ஆர்கானிக் மட்டும் இல்லாத வாழை ஒரு கமர்ஷியல் கிராப்புங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் 25 கிலோ கொடுக்குறான்னு சொல்கிறீங்க, ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விவசாயிகள் ரொம்ப காலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னதான் பண்ணாலும் 17 கிலோ 18 கிலோ மேக்ஸிமம் 20 கிலோக்கு தான் தொடறாங்க. அதுக்கு என்ன காரணம்னாங்க, விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபெர்டிலைசருக்கு எருவுக்கோ நிறைய செலவு பண்ணுறாங்க. பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலுக்கெல்லாம் அதிகப்படியான செலவு பண்ணுறாங்க, இல்லைன்னாலும் சொல்ல முடியாதுங்க. சரிங்க. நிறைய செலவு பண்ணாலும் அந்த இடுபொருளை எப்படி கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியுது. எல்லாம் என்னென்ன போடணும், எந்தெந்த டைமில் என்ன போடணும் தெரியும். ஆனால் அது எந்த அளவில் கொடுக்கணுங்கிறது தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். அங்கே தான் குழப்பம் வந்துடுங்க. மேக்ஸிமம் நிறையா 100 ஒரு வாழைக்கு 100 வரைக்கும் கூட செலவு பண்ணுற விவசாயி இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடுபொருளை எப்படி பயன்படுத்துகிற மெத்தேடு தவறாக பயன்படுத்துகிறப்போ அது நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஏங்க சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப காலம் விவசாயம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழைக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க சார்? உதாரணத்துக்கு நல்லா எருவு இருக்கிற பூமி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பண்ணக்கூடிய எருவெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ட்ரீட் பண்ணோம்னா ஒரு வாழைக்கு ஒரு 50-60 ரூபாயிலே நம்ம சொல்லக்கூடிய ரிசல்ட் கொண்டாந்துடலாம். ஓ இப்போ நீங்கள் வந்து மண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு வாழை போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை ரெடி பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் வாழைக்கான சத்துக்கள் கொடுக்குறீங்க. உண்மை. அதாவது மண்ணை ரெடி பண்ணாத ஒரு விவசாயம் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. நல்ல மண் இருக்குது, வளமான மண் இருக்குது, வளம் இல்லாத மண் ரெண்டுமே இருக்குங்க. சரிங்க. மீடியமாகவும் இருக்குங்க. ஃபெர்டைல் லேண்டுன்னு சொல்லுவாங்க, வளமான மண்ணாக இருக்குது. ஆனால் அதில் நெமட்டோடோ அல்லது வந்து நான் சொன்னக்கூடிய அந்த நூற்புழுனுடைய தாக்குதல் இல்லை ஃபங்கஸ் அதிகமாக இருக்குங்க. மண் வளமாக இருக்குது. ஆனால் அதை எப்படி விதை நேர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பக்காவாக கொண்டாடணும். அந்த வளமான மண்ணில் இருக்கிற நெமட்டோடுகளையோ ஃபங்கஸுகளை எந்தெந்த டைமில் வாழை பெருசாக பாதிக்கு, மழை காலத்தில் எப்படி பாதிக்கு, வெயில் காலத்தில் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த ட்ரென்ச்சிங் அந்த ஸ்ப்ரேவோ இதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுக்குறப்போ அது 100% அது கண்ட்ரோல் கொண்டாடுறதுனால தான் ஆரோக்கியமான வாழை கொண்டாட முடியும். சரி. நீ ஆரோக்கியமான வாழைங்கிறது வந்து சருவேறாத கடைசி வரைக்கும் குரோத் கொண்டு போகணும். அதில் தலைமணி சாம்பல் சேர்த்து நுண்ணூன்றுங்கிறது 14 வகையான நுண்ணூன்றமெல்லாம் கடையில் வாங்கி போடுவோம். பட் அதனுடைய அளவு மாறும். சரிங்க. சார் இப்போ இந்த மாதிரி சருவெல்லாம் வருது இல்லைங்க, சொல்லுங்க. இந்த சருவெல்லாம் நீங்கள் வந்து வெட்டாதீங்க,
சருவலை அப்படியே விட்டுருங்க. ஆனா சில விவசாயிங்க பார்த்தீங்கன்னா, சருவ பார்த்தாலே வெட்டிடுறாங்க. அது உண்மைங்க. வாழை விவசாயம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, காடு சுத்தமா இருக்கணும். ஆ ஏன்னா மரம் சுத்தமா அங்கிருந்து இருக்கணும். பார்த்தா நமக்கு காடு வந்து தெளிவா பளிச்சுன்னு தெரியணும் ரொம்ப தெளிவா இருக்கணும்னு அப்படிங்கிறக்காகவே அந்த சொல்லுவாங்க. சருவலை வெட்ட பட் ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து குளிர் காலத்துல, மழை காலத்துல லேசா சருவு இருக்கலாம். சரிங்க. ஆனா டெம்பரேச்சரான காலத்துல இப்ப இது மாரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அதிக வெப்ப காலத்துல வந்து சருவுகள அறுக்கக்கூடாது. ஆ. ஏன்னா அந்த வெப்பம் வந்து அடியில இருக்கிற மட்டைகள, மேல் மட்டைகள பாதிக்கும். சரி, இந்த சரிங்க. மேல் இப்ப மட்டை ஹீட் வந்து நேரா மரத்துக்கே மரத்துக்கு போகுங்கிறீங்களா? படாதுங்க. நேரடியா வந்து வெயில் தாக்கமா அந்த டெம்பரேச்சர் ஹீட் வெயில் கூட படலினால் கூட மாய்ச்சர்ல இருக்கிற புழுக்கம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு எப்படி புழுக்கமா வேகுன்னு சொல்ல முடியும், ஆமா. அது மரத்துக்கும் உண்டு. அந்த சருவு போட்டு அறுக்காத வச்சுக்கிறப்ப அதுக்கு போர்வை போத்துன மாதிரி அந்த கூலிங்கா இருக்கிறதுனால அடுத்த மட்டாக்கி அது பாதிக்காது. அதெல்லாம் ஒரு காரணம். சரி, சரிங்க. சில இடத்துல அந்த இப்ப சருவு இது அறுக்க பண்ற வேண்டியது மூலியமா இப்ப பண்ற விவசாயத்துக்குமே, அடுத்து நம்ம பண்ற விவசாயத்துக்குமே பாதுகாப்புங்கிறீங்களா? பாதுகாப்புங்க. இந்த மரத்துக்கு பாதுகாப்பு. சரி, சரிங்க. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இதுல பூச்சி தங்கிரு வண்டு விழுந்துருங்க, ஆ. சருவு அறுக்கலீங்கன்னா மருந்து அடிச்சா மரத்துல படாது அப்படின்னு ஆ, ஃபீல் ஆ. பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து சருவு அறுக்கிறப்போ ஆங்க. குறிப்பா நிறைய வாழைகள்ல சருவு அறுத்தோம்னா லேசா சாறு பிடிக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் தான் வண்டு அங்க வந்து ஸ்டார்ட் ஆகும். நாம என்ன பண்ணணும், சாறு வறுத்து போட்டு விட்டுருவோம். ஆங்க. அந்த சாறு வறுத்துல லேசா ஒரு பூஞ்சாலத்தோட ஒரு சாறு பிடிக்கும். பேட் ஸ்மெல் வரும். இங்க இருந்துங்களா? ஆமா, அந்த இடத்துல, அந்த கீழே இந்த இடத்துலங்க இது அறுப்போம். ஆங்க. இது அறுத்தோடனே இதுல இருந்து ஒரு சாறு வெடிக்கும் லேசா. ஆமா, ஆமாங்க. இந்த சாறு இப்போ வரும் லேசா இருக்கு. ஆ. இந்த மடங்கனுக்கே இந்த சாறு வருது. ஆ. அறுத்து நல்லா வடியும். ஆமா, 2, ஆமாங்க. 3 சருவு இருக்கிறப்ப மரம் பூரா லேசா அந்த டிராப் ஆகுது. சரி, சரி. அந்த ஸ்மெல்லுக்கு வண்டு வந்துரும். ஆ. அந்த இடத்துல வந்து ஓ, அந்த மரத்த ஸ்மெல் வந்து வண்ட வந்து இழுக்குது. இருக்கு. சரி, அப்ப சரிங்க. வந்து எப்ப பேட் ஸ்மெல் வர இடத்துல எல்லாம் வண்டு வரும். சரி, சரிங்க. குப்பை ஆகட்டு, ஆ, ஆ. இறந்து போன நாய் ஆகட்டு, எங்க பேட் ஸ்மெல் வருது அங்க. அப்ப அந்த வாழையில வரக்கூடிய அந்த சருவுல இருந்து அறுத்த உடனே அந்த காம்புல இருந்து வரக்கூடிய நெடி வந்து வண்டை இழுக்கு. அப்போ அறுத்த உடனே வண்டு ஸ்ப்ரே கொடுக்கணும். ஓகே, ஓகேங்க. இல்லைன்னா அறுக்காத இப்போ விட்டுறலாம். அதுக்கு ஒரு இது இருக்குங்க. அப்படி காடு சுத்தமாக்குறீங்கன்னு நெனச்சீங்க. அப்படி நெனச்சுட்டு நம்ம மட்டைய அறுத்தாலுமே அதுக்கு ஒரு மருந்து இருக்குதுங்க. உடனடியே அதுக்கு ஒரு ஸ்ப்ரே வண்டு அந்த வராத ஸ்ப்ரே அடிச்சா அந்த வண்டு வராம வராம இருக்குங்க. தடுத்துக்கலாம். ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. தீர்வு இருக்குது. வண்டு வராத இருக்கிறதுக்கு தீர்வு இருக்குதுங்க. அந்த ஒரே சரிங்க. ஸ்ப்ரேல வண்டு வராது. ஆங்க. இதுவோ பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல கள்ளிப்பூச்சி, ஓகே, ஓகேங்க. மாவு பூச்சிம்பாங்க. அது வந்து வாழை இடுக்கு செந்தில் இருக்குங்க. அது ம். அப்படியே மெதுவா காய் வந்ததுக்கப்புறம் காய்க்குள்ளெல்லாம் பரவும். ம், ம். அதுக்கு ஹெவி டோஸ் ப்ரொபனோபாஸ் மாதிரி அதாவது அதிகப்படியான பவர் இருக்கிற மருந்து தெளிப்பாங்க. ஓகே, அது ஓகே. கண்டிப்பா அது உணவுப் பொருளை பாதிக்கும். அதில் ஆர்கானிக்லி அந்த கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா, நாம இந்த சருவு வண்டு கடிக்கிற மருந்து ம். இங்கேயே அந்த கள்ளிப்பூச்சியில தடுத்துரும். அப்போ காய்க்கு அது விவசாயிங்கலாம் வந்து மருந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த மருந்து எவ்வளோ பவரானது, அது வந்து நம்மளோட வாழைய வந்து அஃபெக்ட் ஆகுமா? ரொம்ப குடுத்தா. ஏன்னா, இப்ப எல்லாருமே ஒரு 10 கிலோ இந்த இடத்துக்கு நீ மருந்து போடலான்னா, அட 20 கிலோ போட்டுடலாமே, என்ன கரெக்ட். ஆயிர போகுது? அருமையா கொஞ்சம் அதிகமா சொன்னீங்க. விளைச்சல் எடுக்கலாம். அருமையா சொன்னீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆ. இப்போ நாங்க ஒரு பெயின் கிரீமுக்கோ ஆ. இல்லை தலைவலிக்கு ஒரு விக்ஸ் வாங்கி துடைக்கிறோம். ஆமாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கொஞ்சம் கேட்டீங்கன்னா, அதிகமா பூசுவோம். அளவா வலி சீக்கிரம் கொஞ்சம் வலிக்கும். அதிகமாக பூசுனா அதனுடைய நெடியும் எரிச்சலும் எரிச்சல் லேசாக ஆயிடுச்சுங்க. கண்ணுக்கிட்ட வந்தோடனே எவ்வளோ ஒரு எரிச்சல் உருவாக்குங்க. ஆமாமாங்க. இந்த எரிச்சல் வந்து நீங்க ஹெவி டோஸ் மரத்துக்கு கொடுக்குறப்போ மரத்தினுடைய லீஃபு, வாழையினுடைய இலை, தண்டு பகுதியிலும் அந்த எல்லாமே எரிச்சல் உருவாகு. ஸ்கிராச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த அஃபெக்ட் ஆகுங்க. ஆ. அஃபெக்ட் ஆகும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளியிலேருந்து ஸ்டார்ச் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறையும். புரியுது, புரியுது. நாம நிறைய ஃபெர்டிலைசர் கொடுப்போம், ஆ. நிறைய மருந்து அடிச்சு நிறைய நுண்ணூட்டம் கொடுப்போம். ஹெவி டோஸ் அதாவது இன்ஆர்கானிக்கில் ஹெவியாக கொடுக்குறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய ஒளியிலேருந்து மாவு தயாரிக்கிறதா ஸ்டார்ச் தயாரிக்குன்னு சொல்லுவாங்க. ஆங்க. அது அதனுடைய தன்மை இழக்குங்க. சரி, சரிங்க. அது அப்போ வந்து தன்மை நம்ம குறையும். ஒவ்வொரு வாழையுமே ஒவ்வொரு மனுஷனா பார்க்கணுங்க. ஒவ்வொரு வாழையும் அதுவும் உயிருள்ள ஒவ்வொரு பொருள் தான். உயிரா பார்க்கணுங்க. கண்டிப்பா உயிரிழந்தது தான். ம். அது வந்து நடுறப்ப வாழை கண்ணுன்னு தான் சொல்றோம். கண்ணுன்னு சொல்றதுக்கு தென்னையை வந்து தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். அது ஆ. பிள்ளையா தான் ஃபீல் பண்றோம். வாழை கண்ணு மாதிரி தான் பயன்படுத்துறோம். ம். அதனால தான் அந்த விதை நேரத்திலேருந்து வர்றப்போ வாழைக்கு வந்து வாழையை பாதிக்காத மாதிரி மருந்துகள் கொடுக்குறப்போ வாழை ஆரோக்கியமாக வருது. ஆரோக்கியமான சீப்புடைய எண்ணிக்கை எல்லாமே பக்காவாக கொண்டாடலாம். அப்ப வந்து நம்ம ஒரு வாழைக்கு அதிகமான மருந்துகள் குடுத்தாலும் அது வேஸ்ட் தான். ஆமா. கம்மியான மருந்துகள் குடுத்தாலும் அது வேஸ்ட் தான். பத்தாவது கரெக்டான குடுத்துருங்க. மருந்து கொடுக்கறது மருந்து ம். ஸ்ப்ரே பண்றதோ சாயில் அப்ளிகேஷன்ல வந்து எந்த பருவத்துக்கு எது வேணும்னு தெரியும். ம். அதாவது மண்ணுல குடுக்கறதா, இந்த மாசத்துக்கு மண்ணுல ஆ. பவர் வேணும், அடுத்த மாசத்துக்கு மரத்துல பவர் வேணும் அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமா. ஆ. 3வது மாசத்துல இருந்து வாழையில விதை நேரத்திலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. சரி, சரிங்க. அது கருவுற பருவம், இளங்கண்ணுங்க, ஒரு 5 மாசத்துலயே அந்த புடவருக்கு உண்டான ஸ்டேஜில் உள்ள உருவாகும். வாழைக்கினுடைய வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கதிலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ம். 6வது 5வது மாதம் புடவை வரும் சில சமயத்துக்கு. 6, 7, 8, 9 மாதம் வெட்டியாயிரு. அது 3வது மாதமே கருவுறக்கு உண்டான வேலைகள் நடக்கும்.
ஆமாம். அப்போ அதுக்கு அந்த டைமில் நமக்கு சாயில் அப்ளிகேஷன் என்ன கொடுக்கணும், ம். மேலே பாதிக்காத என்ன பண்ணணும், நல்லா மழை பெய்யறப்போ இல்லை பனி பெய்யறப்போ அந்த சருவு வரும், அதுக்கு என்ன ஸ்ப்ரே கொடுக்கணும், இதெல்லாம் வந்து மரத்தை பாதிக்காத கொடுக்கணும். சரிங்க சார். ம். சரிங்க சார். இப்போதைக்கு இது இந்த தகவல் போதுங்க. இனி இத பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க. சரிங்களா? நிச்சயமா ஆரோக்கியமான வாழை. அதாவது மருந்து அடிக்கிறத விட அதிகப்படியான செலவு பண்ணி நிறையா மருந்துகளை அடிக்கிறதுனால வாழை ஆரோக்கியமாக இருக்குமான்னா இருக்கிறதில்ல. ம். வாழையில் சருவேறது ஒரு பெரிய இஷ்யூ. ஆ. அந்த சருவு நிறுத்திட்டாவே வாழை தன்னப்பேல வெயிட் வரும். இப்ப இத பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்கன்னா, அதிகமா ரொம்ப செலவு பண்ணாதீங்க. உண்மை. கரெக்டான செலவு பண்ணுங்க. ஆமாங்க. நீங்க ஒரு 3 லட்சம் போன வாழைக்கு செலவு பண்ணுவீங்க. 3 லட்சம் ஆகாது. 1,50,000 லட்சம் தான் போகுது. ஆமாம். நான் பண்ணி தந்துடலாம் அப்படிங்கிறீங்க. உண்மையுமே வாழைக்கு அதிக சில விவசாயிகளை நான் 100 ரூபா வரைக்கும் பண்ணுவாங்க. ஆ. சில விவசாயி 30 ரூபான்னு சொல்லுவாங்க. அது விவசாயினுடைய ஏரியா அவங்க பழக்க வழக்கத்தை பொறுத்துக்கு. நார்மலாக ஒரு வாழைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணா தான் அது போதுங்க. நல்லா கொண்டாடலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ம். மூட்டைகளை அதிகம் பண்ண வரைக்கும் விவசாயி ஜெயிக்க முடியாது. ஆ. ஆனா ஆரம்ப கட்டத்துல நம்ம மண்ணை ரெடி பண்ணி இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல முதல் பேட்ச்லயே நம்ம சக்சஸ் பண்றதுனால மண்ணு வளமாக அடுத்த தடவை இந்த இடுபொருளையும் குறைக்கணும். ஆமா. நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டை ஏதாச்சும் சொல்றதா கூட அதை வந்து இந்த முறை 4 லிட்டர் பயன்படுத்தணும், ம். அடுத்த வருஷத்துக்கு 7 லிட்டருங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, அடுத்த வருஷத்துக்கு 1 லிட்டர் குறைக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவுலயே ஒரு ஏக்கராக்கு வாழையை கொண்டாட முடியுமான்னா நிச்சயமா முடியும். ம். அதுக்கு இன்னும் நிறைய தகவல் இருக்குது. ஓகே கண்டிப்பா சார். அதை நம்ம பத்தி போக சொல்றேன். போக நன்றிங்க. நீங்க பண்ண விவசாயிகளையும் சந்திச்சுட்டு, நன்றி. இதுக்கு முன்னாடி ரிசல்ட் எடுத்தவங்களையும் சந்திச்சுட்டு ஒரு வீடியோ போட்டுறலாங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ. நன்றி. ம்.